டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அவர் இன்டெலிஜென்ஸ் என்ற தலைப்பில் சேர செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு என்னும்பொழுது நம்மளுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், சிலப்போ கோவப்படுறோம், சில சமயம் பயப்படுறோம், சில சமயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சில சமயத்தில் சாதாரணமாக ஜஸ்ட் 1-to-1 இன்டராக்ஷனுக்கு வி ஆர் ரெடி டு டூ தட். ஒரு சோஷியல் கேதரிங்ஸ் போகிறோம், இல்லைன்னா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்கிறது, அந்த இடத்துல கலந்துக்கிறோம். இது எல்லாத்துக்குமே நம்மளோட தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் நம்ம பங்கு பற்றிக்கணும் அப்படின்னா அது முதல் விஷயம். ரெண்டாவது, நம்ம அந்த 1-to-1 இன்டராக்ஷன்ஸாக இருந்தாலும் ஒரு குரூப்பில் நம்ம பங்கு பற்றிட்டு போகிறோம் அப்படின்னாலும் அங்கே நம்மளுக்கு தேவையானது என்ன டாப்பிக்கில் பேச போகிறோமோ, என்ன விஷயங்களை நம்ம சொல்ல தயாராக இருக்கமோ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிவிட்டு என்ன பேச வேண்டியதானா பார்க்கணும். இல்லை போல் நம்ம பேச போகிறவங்க இல்லை, வி ஆர் ஒன்லி இந்த ஆடியன்ஸ் அப்படின்னா யாரோ ஒருத்தர் பேசுகிறத நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சுக்கணும். அது நம்மளுக்கு தேவையாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ஒருவேளை நம்மளை கூப்பிட்றாங்க, ஆனால் நம்மளை இன்வைட் பண்ணிவிட்டு சரியாக அவங்க அவங்களோட வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. அப்புறம் முதல்ல ஒரு இடத்துக்கு போனால் நம்மளை கூப்பிட்டா நம்மளையே அட்டன் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. 50 பேர் போகிறாங்கன்னா 50 பேரில் நம்ம ஒரு ஆள். வி ஆர் நாட் தி விஐபிஸ், வி ஆர் ஒன்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸில் யாருக்கு அந்த விழா நாயகனோ, அவங்களுக்கு தெரியப்பட்டவங்க யார் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அங்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம ஒரு ஸ்பெக்டேட்டர் தான், அதுவும் பேசிவ் ஸ்பெக்டேட்டர், சும்மா பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு வந்துடணும். இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்பொழுது சில நேரத்தில் நம்மளுக்கு கோபம் வரும், நிச்சயமாக. சில சமயத்தில் நம்ம அழுக கூட வரும், சில சமயத்தில் பயம் வரும். இப்படிலாம் கூப்பிட்றாங்க, நம்ம அங்கே திருப்பி நேரம் ஆகிடுது, ராத்திரி 9 மணி ஆகிடுது, எப்படி வீட்டுக்கு போகிறது? அப்போ என்ன ரேப்பிடோ கூப்பிடணுமா, இல்லை கால் டாக்ஸி கூப்பிட்டு போகணுமா, யாராவது துணைக்கு வருவாங்களா, அப்படிலாம் நம்ம யோசிப்போம். இது எல்லாமே சகஜம்தான். ஆனால் இதுக்கு என்ன காரணம்? எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ்னு வரும்பொழுது அது எப்படி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா, முதல்ல அமைதியாக இருக்க கற்றுக்கணும். அந்த நேரம் அமைதியாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்துட்டு அந்த நேரத்தில் யூ அப்சர்வ் யுவர் பிரீத். ஹவு டு ஓவர் கம் திஸ்? இந்த ஆகனைசிங் மூமெண்ட்டோ இல்லை ஃபியர், ஆங்கர் ஏதோ ஒன்று வந்திருக்கு, ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அது சோஷியல் கெட் டுகெதரா, இல்லை 1-to-1 ரிலேஷன்ஸா, இல்லை 1-to-1 பார்ட்டிசிபேஷனா, இல்லை ஒரு சாதாரண ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துக்கு போகிறோமா, எங்கே போயிருந்தாலும் அங்கே நம்மளுக்கு ஏதோ நம்மளோட எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ் வருது. எப்படின்னா சிலப்போ கோவம் வரும், சிலப்போ ரொம்ப அழுகியாக வரும், சில சமயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் கூட அங்கே இருக்க வேண்டாம்னு தோணும். அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அங்கேயே இருக்கிற ஒரு சேரில் அமைதியாக உட்காந்து யூ அப்சர்வ் யுவர் பிரீத். நம்மளோட மூச்சு எப்படி நம்ம விடுறோம் அப்படின்னா, கோவப்பட்டிருந்தா ரொம்ப படப்படப்பாக வேகமாக மூச்சு விட்டுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் அந்த மூச்சு இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்ற அந்த ப்ராக்டிஸில் எப்பொழுதும் என்ன பண்ணணும், வலது மூக்கு வழியாக சுவாசித்துட்டு இடது மூக்கு வழியாக வெளியில் விடுறோம்னு வைங்க, நம்மளோட உஷ்ணம், பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஹீட்டு கொஞ்சம் சப்சைட் ஆகும். சிலப்போ இன்ஹேல் பண்ணிடுறோம், வலது மூக்கு வழியாகவே இன்ஹேல் பண்ணிவிட்டு வலது மூக்கு வழியாகவே வெளியில் விட்டாலும் எக்ஸ்ட்ரா ஹீட்டு பாடியில் சப்சைட் ஆகும். ஆனால் இதில் எப்படி கூல் டவுன் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், இடது மூக்கு வழியாக என்ன பண்ணோம், சுவாசத்தை உள்ளே இழுக்கிறோம்னு சொன்னால் வெளியில் விழும்போது நிறைய சூடான மூச்சை வெளியில் விட்டு இன்ஹேல் எக்ஸேல் ப்ராசஸில் இதுபோல் 2 தடவை அதுபோல் 2 தடவை இருந்தால் இம்மிடியட்டாக நம்மளோட படப்படப்பாக மூச்சு விடுறோமே அது குறையும். அப்புறம் கோபம் வருது, அதை அடக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணணும், கோபத்துலேருந்து வெளியில் வர்றதுக்குன்னு சொன்னால் சென்ற பதிவில் சொன்னோம், கோவப்படுறோம்னு சொன்னாலே எங்கள் காம்ப்ரஹென்ஷன் லெவல் குறைவாக இருக்குது. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுபோல் ஒரு முடிவு எதிர உள்ளவன் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு நாளும் அது சாத்தியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவாகவே இருந்தாலும் நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. ஒருவேளை நம்ம கோவப்படுவோம், குழந்தை அழும் அப்படின்னு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவாங்களே தவிர இன் ரியல் இட் இஸ் நாட் த ரியல் அக்செப்டன்ஸ் இல்லையா? நிஜமாக அவங்க அதை ஒத்துக்கலை, சும்மா நம்ம அழகிறோம்னு கொஞ்சம் தள்ளி போடுறாங்க, லேட்டாக சொல்கிறாங்க, இல்லைன்னா அந்த சமயத்தில் எழுந்து போயிடுவாங்க, கொஞ்சம் கிச்சனில் முக்கியமான ஒரு வேலை இருக்குது அப்படின்னு எழுந்து போவாங்களே தவிர நம்ம சொல்கிறது சரின்னு அவங்க ஒத்துக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அதனால்
சரின்னு ஒத்துக்காத நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க, கோவப்படுறோம், படபடப்பாக பேசுகிறோம், கெட் அவுட்ன்றோம், ஷட்டப்னு சொல்கிறோம். அதெல்லாம் ரொம்ப தவறு. மரியாதை குறைச்சலாக பேசுகிறோம். மறுபடியும் எப்படி அந்த கான்வர்சேஷனில் அம்மாவோட இருந்தால் கூட நம்ம எப்படி பேசிட முடியும்? சரியாக வளர்க்கலை, நம்மளை சரியாக வளர்த்துக்கலை நம்ம அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸில் எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோன் இருக்கணும். நம்மளுக்கு தான் கிரெடிட்ஸ் கிடைக்கணும்னு நினச்சா ஒரு நாளும் இருக்காது. கம்ஃபர்ட் ஜோன்றது ஒரு வயது வரைக்கும் தான் இருக்கும். ஒரு வயதை தாண்டினோடனே நம்மளுடைய கருத்துக்கள் அத்தனையும் நம்ம யாரான ஏற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா அது ஒரு நாளும் சாத்தியமே இல்லை, ஏற்றுக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கே நம்ம சொன்ன கருத்து ஒரு 2 வாரம் கழிச்சு சொன்னால் என்ன இவ்வளோ தப்பாக சொல்லியிருக்கிறோமே, இதை போய் ஏற்றுக்கல, நான் அப்படி ஒரு சத்தம் போட்டோமே அப்படின்னு தோணும். ப்ரொவைடட் வென் வி ஆர் லேர்னிங் டே பை டே. ஒரு நாளும் புது நாள், ஒரு நாளும் கற்றலும் புதுசு, அதில் தொடர்புடையதாக இருக்கும். ஏன்னா நேற்றைய கற்றலுக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு வைங்க. அப்போ நம்மளுடைய ஒப்பீனியன்லாம் நிச்சயமாக அது மாறுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒப்பீனியன் என்பதும் வாரந்தோறும் வளரும்ன்றதுக்கா அந்த அடிப்படையில் அது மேலும் மேலும் ரிஃபைன்ட் பண்ணுறதுக்கு, அதாவது சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு எல்லா வாய்ப்பும் உண்டு. அதனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்பொழுது அது எந்த நிலைமையில் இருந்தாலும் அப்பொழுது முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் அப்பொழுது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு ஒரு நாளும் கிரெடிட்ஸ் கிடைக்காது. அதனால் ரொம்ப கோவப்படுறோம், இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரத்தில் எந்த பேச்சுமே பேசாமல் அங்கே அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த நேரத்தில் நம்மளுடைய மூச்சை கவனித்தால் நமக்கு முன்னே நிற்கும் பயங்கள் ஓடிவிடும். எதையோ ஒருத்தர் பார்த்து ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோம்னு சொன்னால் அப்போ இருக்கிற அந்த பதட்ட நேரத்தில் யூ அப்சர்வ் யுவர் பிரீத், இன்ஹேல் எக்ஸேல் அப்படின்னு சொன்னால் அந்த தொடர்ந்து ஒரு 2 நிமிடத்துலேருந்து 8 நிமிடம் வரைக்கும் அதை தொடர்ந்து செய்கிறோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற பயம் மெதுவே என்ன பண்ணிடும், ஒன்று இதுக்காக பயப்பட்டா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் எப்பொழுதும் மனம் அமைதியாக இருப்பதற்கு பழக வேண்டும். அது ஒரு கெட் டுகெதராக இருந்தாலும், சோஷியல் பார்ட்டிசிபேஷனாக இருந்தாலும், தனி மனிதனாக ஒரு வீட்டில் ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த நேரத்திலே இருந்தாலும், இல்லை வீட்டில் நம்ம தாய் தகப்பனோட பழகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடிப்படையில் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கேட்டுப்பாங்க. அதை செயல்படுத்தணுன்றது எங்கேயும் அவசியம் இல்லை, எப்பொழுதும் இல்லை. நாளைக்கு நம்மளே ஒரு வீட்டுக்கு இது பண்ணுறோம், வீட்டை முன்னாடி நின்று நடத்துகிறோம், இல்லைன்னா ஒரு ஆர்கனைசேஷனை முன்னாடி நின்று நடத்துகிறோம், பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக மாறுறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த நேரத்தில் கூட நம்ம சொல்கிற கருத்துக்களை என்ன பண்ணோட கேள்வி கேட்காம அதற்கு கமெண்ட்ஸ் கொடுக்காம அது ஏற்றுப்பாங்க அப்படின்னு எந்த நேரத்துலையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்ப்பது தவறு. அதனால் மனம் அமைதியாக இருந்தால் இதெல்லாம் எதிர்பார்க்கவே பார்க்காது. நீங்கள் சொல்கிற கருத்தை சொல்லுங்கள், ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கலைன்னா பரவாயில்ல. ஆனால் நீங்கள் கருத்து சொல்லணும் இல்லையா? கருத்து சொன்னால் தான் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி டிஸ்கஷன் அப்படின்னு ஆகும். அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றத டிமாண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் லீவ் இட் ஆஸ் சச். அந்த குரூப்பில் அந்த டிஸ்கஷனில் அதை சொல்லிட்டு வாங்க. இட் இஸ் ரியலி குட், இட் அட்ராக்ட்ஸ் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நம்ம ஃபோன் பண்ணி என்னவோ சொன்னாங்க, கைண்ட்லி எங்களுக்கு கொஞ்சம் கைடு பண்ணுங்க, வி வாண்ட் டு ஸ்டிக் டு இட், யுவர் வேர்ட்ஸ்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது அப்படின்னு அவங்களே கூப்பிடுவாங்களா இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் தான் காத்துட்ருக்கணும். நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது, அது தவறு. அதனால் அப்போ என்னாச்சு, டிமாண்ட் பண்ணுறோம் எடுத்துக்கணும்னு சொல்லி நம்ம கட்டாயப்படுத்துகிறோம்னு சொன்னால் அங்கே நம்மளோட எமோஷ்னல் லெவலில், ஏன்னா வி டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் அ ஃபெயிலியர், வி டோன்ட் வாண்ட் டு டேக் இட், நம்ம சொல்கிறது தவறுன்னு நம்ம ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் இது போல் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்றத நம்ம அங்கே புரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கே நம்ம தன்னைத்தானே நம்ம சிறப்புப்படுத்திக்கிறதுக்கு சீர்படுத்திக்கிறதுக்கு இது ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.